ஹலோ வெல்கம் டு டுடே எங்க வந்திருக்கோம் ஐடி பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். அப்படின்னா இந்த கடையில் 150 அன்லிமிடெட் வாங்க போறோம். காசு எனக்கு தரமான ஒரு காம்போ இருக்குது. 150 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி. அங்கே என்னென்ன தராங்கன்னா ஒரு சோடா ஒன்று, பிரியாணி, சிக்கன் பகோடா, ஆனியனு, பிரெட் அல்வா, கத்திரி தொகை, இந்தமாதிரி நிறைய வெரைட்டி தராங்க. அதுவும் இந்த கடை வந்து ஒரு நாளைக்கு மட்டும் கிடையாது, 360 நாளைக்கு சும்மா பக்காவாக பண்ணி தராங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் 4 பேர் வந்தாலும் ஒரு ஆளுக்கு 150 ரூபா, 4 பேருக்கு என்ன கணக்கு நீங்களே போட்டு வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ஒன்றும் பயங்கரமாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த சாப்பாடு எடுத்து கொட்டி பார்க்கலாம். உடனே லெக் பீஸ் மாட்டிக்கிச்சுங்க. பிரியாணி லெக் பீஸ் பார்த்தோன்னே நம்ம மாஸ்டர் பத்தில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த ஞாபகம் தாங்க வருது. பிரியாணியில் லெக் பீஸ் மாட்டுறதுலாம் லக்கு. ஆனால் சாப்பாடு பார்க்க நல்லா பழன்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு வாயில் வச்சா சும்மா பயங்கரமாக இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போகும்போது இந்த ஸ்பாட் தரமான ஸ்பாட்டு, இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து சும்மா டேஸ்ட்டு வேறு மாதிரிங்க. அப்படியே சாப்பிட்டுனே இருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுனே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த அண்ணன் வந்து பக்கெட்டி எடுத்து பார்த்துட்டேன். பார்த்தோடனே சரி மொத்தமாக ஊற்றி சாப்பிட பார்த்தா அல்டிமேட்டுங்க. சும்மா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி. பிரியாணி கூட சாப்பிட்டுன்னே இருக்கலாங்க, அந்த மாதிரி இருக்குது. கைஸ் மோஸ்ட்லி வந்து எல்லா கடையிலையும் வந்து நம்ம ஆஃபர்னு போட்டாலே பிரியாணியில் வந்து பீசஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே அப்படி சொல்லவே தேவையில்ல. சும்மா 3 பீஸ் வச்சு சாப்பாடில் வேறு நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இதுவும் அந்த அண்ணனுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. யாருமே இந்தமாதிரி பண்ண மாட்டாங்க. கைஸ் இந்த காம்போ கூட வந்து ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சும்மா சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கூட ஒரு அண்ணா வந்தார், அவர்கிட்ட கேட்டோம், ஆனால் எப்படின்னா இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கு. ஃபைனலாக ஃபஸ்ட் ரவுண்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்டு குஸ்கா எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் தான் பீசஸ்லாம் தருவாங்க. செகண்ட் டைமு பீசஸ்லாம் வராது, வெறும் ரைஸ் மட்டும் தான் வரும். நீங்கள் எவ்வளோனா வாங்கிக்கலாம், சும்மா அல்டிமேட்டாக சாப்பிட்லாம். இந்த காம்போவில் பிரியாணியில் இருக்கிற பீசஸ் தவிர மிச்சம் எல்லாமே ரீஃபில் பண்ணி தருவாங்க. நாங்கள் சாப்பிட்டுனே இருந்தால் என் கூட ஒருத்தர் வந்தார், டக்குன்னு ஏஞ்சி ஆரம்பிச்சார். நீங்களே பாருங்கள் நிகழ்ச்சியை. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. பாட்டில் வச்சதுக்கு பீசஸ் நல்லா தூசியாக இருக்குது. அப்படியே சாஃப்டாக இருக்குன்னு நல்லா அந்த பக்கம் வந்து ஒரு அரை வேக்காடு இல்லாமல் முழு கிழமை நல்லா சாஃப்டாக பண்ணிடுறாங்க. உண்மையே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், தட்டில் காட்டுறேன். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. பீசஸ்லாம் சூப்பராக பயங்கரமாக இருக்குது. ஃபைனல் டச்சாக நம்ம ஜூஸ் குடிச்சு முடிச்சிக்கலாம். அது இல்லாமல் கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் கடையில் வந்து என்னென்ன அவைலபிள்னு சொல்லிட்டு எல்லா ப்ரைஸும் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.